ஈவினிங் டைமில் எப்பயும் கடைகளில் ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுக்க வேண்டாம். வீட்டிலேயே சிம்பிளாக ஒரு ஸ்நாக்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ஸ்நாக்ஸ் செய்கிறது ரொம்பவுமே ஈஸி தான், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதை செய்கிறதுக்கு நான் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் மைதா மாவும் எடுத்துக்கலாம். நான் கோதுமை மாவில் தான் செஞ்சுருக்கேன். 1/2 கப் அளவுக்கு பவுடர் சுகர் மிக்ஸி ஜாருக்கு சேர்த்துட்டு பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். பேக்கிங் பவுடர் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. இப்போ நான் 2 முட்டையை நல்லா உடச்சி ஊற்றிக்கிறேன். நீங்கள் இந்த முட்டையை மிக்ஸி ஜாருக்கு சேர்த்துட்டு கூட ஊற்றிக்கலாம். நான் அப்படியே சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கைகளால் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் ஒரு பொட்டு தண்ணி கூட நான் சேர்க்கலை. இந்த 2 முட்டையே சரியாக இருந்துச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டேன் பாருங்கள். இது அப்படியே ஒரு 1/2 மணி நேரம் ரெஸ்ட் கொடுத்துடலாம். இப்போ 1/2 மணி நேரம் கழித்து எடுத்துட்டு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ மெலிசாக திரட்ட முடியுமோ அவ்வளோ மெலிசாக திரட்டிக்கலாம். நான் சப்பாத்தி கட்டையில் திரட்டினதுனால என்னால் முடிஞ்ச அளவுக்கு மெலிசாக திரட்டியிருக்கேன். குட்டி குட்டி பால்ஸாக திரட்டி கூட ஒரு 4 சப்பாத்தியை லேயராக அடுக்கி கூட செஞ்சுக்கலாம். நல்லா மெலிசாக திரட்டிக்கணும். எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு மெலிசாக திரட்டிக்கலாம். இல்லைனா ஒரு 4 உருண்டைகள் எடுத்து 4 சப்பாத்தி திரட்டி மேலே மேலே அடுக்கி வச்சு கூட செஞ்சுக்கலாம். அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதில் நாம் முட்டையும் கோதுமை மாவும் சேர்த்துருக்கோம். நம்ம உடம்புக்கும் ஒன்றும் நல்லது தான். குழந்தைங்க ஈவினிங் டைமில் கேட்கும்போது நம்ம செஞ்சு கொடுக்கும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக சாப்பிடுவாங்க. இதுக்கு மேலே நாட்டு சர்க்கரை கொஞ்சம் நல்லா தூவிடலாம். நாட்டு சர்க்கரை தூவிட்டு நெய் கூட நீங்கள் தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். நான் சேர்க்கலை. லைட்டாக நெய் கூட அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இது 4 லேயர் வர மாதிரி நம்ம திருப்பி போட்டுக்கலாம். அழுத்தம் கொடுக்காமல் லேசாக ஒரே ஒரு வாட்டி மட்டும் திரட்டி கொடுத்துக்கலாம். லைட்டாக டச் ஆனால் போதும். அப்போ தான் லேயர் லேயராக கிடைக்கும். ஒரு டிஃபன் பாக்ஸ் மூடியில் இந்த மாதிரி அழுத்தி எடுத்துடலாம். மீதம் இருக்கிற மாவை திரும்பவும் திரட்டி எடுத்துக்கலாம். அது வேஸ்ட் ஆகாது. இப்போ நம்ம இந்த மாதிரி திரட்டி எடுத்துகிட்டு வந்துட்டோம் பாருங்கள். இதை மாதிரி அந்த 4 லேயராக சொன்னேன் இல்லையா, 4 சப்பாத்தி மாவு உருட்டி அதை மாதிரி செஞ்சுக்கலாம். லைட்டாக திரட்டி கொடுத்தா போதும். ரொம்ப அழுத்தம் கொடுத்து திரட்டக்கூடாது. நான் 2 சப்பாத்தியை வச்சு அந்த மாதிரி மடித்து கொடுத்துருக்கேன். இது நான் மைக்ரோவேவில் தான் வைக்க போகிறேன். ஒரு 15 நிமிஷம் வச்சா சாஃப்டான பிஸ்கெட் மாதிரி கிடைக்கும். 20 நிமிஷம் வச்சா நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம். 180 டிகிரி செல்சியஸில் 10 நிமிஷம் ஃப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வச்சுருக்கேன். நான் ஒரு 15 நிமிஷம் வச்சேன். சூப்பராக கிடச்சிருக்கு. எல்லோரும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்பயும் ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி மாற்றி செய்யும்போது ரொம்பவே ஹெல்த்தியாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். அடுத்த ரெசிப்பியில் பார்க்கலாம். தேங்க்யூ.